தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தரலும், எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பொதுக்காலத்தின் 12ஆம் வாரம், ஜூன் திங்கள் 22ஆம் தேதி, ஆனி மாதம் 8ஆம் தேதி. நோலா நகர் புனித பவுலினுஸ் ஆயர், புனிதர்கள் ஜான் பிஷப் ஆயர், தாமஸ் மோர் மறைசாட்சியர். சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். மது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுக்கிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். ஆம் அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான காலை வேளையிலே உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். புதிய விடியல், புதிய வாழ்க்கை, புதிய வாழ்வு மற்றும் உயிர் பிச்சை அனைத்தையும் தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டருளும். எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம பலன்களை தந்தருளும். தூய ஆவியானவருடைய கொடைகளை வரங்களை எங்கள் தந்தருளும். நாங்கள் இன்றைய நாள் முழுவதும் செய்யவிருக்கின்ற ஒவ்வொரு செயல்கள், சொல்லவிருக்கின்ற ஒவ்வொரு சொற்கள், சந்திக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதித்து எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய வரத்தை தந்தருளும் இடம் வேண்டுகிறோம். கடந்த நாளிலே, கடந்த இரவிலே நீர் செய்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். கரம் பிடித்து வழிநடத்தி அமைக்கும், இக்கட்டான சூழ்நிலையை கடந்து வருவதற்குரிய மனதை தந்தமைக்கும், தைரியத்தை தந்தமைக்கும். நேற்றைய ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே இயேசு இருக்கிறார், அச்சத்தோடு வாழாமல் தைரியத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற அழைப்பை ஏற்று தைரியமுள்ள பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு நீர் வரம் தந்தமைக்கு நன்றி கூறுகிறோம். இந்த அதிகாலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக எங்கள் குடும்பத்திலே இருக்கின்ற இளைஞர்கள், சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாவ சேற்றுக்கு ஆளாகாமல் நல்ல பிள்ளைகளாக வாழ வரம் தாரும். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. ஆகவே இறைவா, பிறருக்கு தீர்ப்பளிக்க நாங்கள் யார் என்பதை என்ற வாசகங்கள் உங்களுக்கு உணர்த்துகிறது. யாரையும் நாங்கள் தீர்ப்பிடாமல் நாங்கள் எங்களுடைய வாழ்வை வாழ்வதற்குரிய பக்குவத்தையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தந்து நீர் வழி நடத்திடவும், எங்களோடு கூட இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் பாவத்துக்கு கேடான செயல்களிலே நாங்கள் உறைந்து போகாமல் அதை விட்டு எழுந்து உம்முடைய தீர்ப்புக்கு நாங்கள் நிர்கதியாகாமல் மோட்சத்தை அடையக்கூடிய புண்ணியங்களை சேர்த்து நாங்கள் வாழ வரம் வேண்டி நீர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.
இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். என்னால் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன்.